வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி. நம்ம தொந்தி டிவியில் இன்னைக்கு, அதாவது வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசைநிலையில் உள்ள பாம்பே ஜோதிடர் ரத்னா சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். சரி, இப்போ சனிப்பெயர்ச்சி வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி வருது, அப்படிதானே? சனிப்பெயர்ச்சி இந்த மாதம் 29ஆம் தேதி, அதாவது மார்ச். என்னன்னா இந்த பயிற்சி வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி முன்னோர்கள் ஆதிக்கமே அப்போ இருந்து வழிபட்டது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனிப்பெயர்ச்சிகள். திருநள்ளாறுலையுமே இன்ன வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனிப்பெயர்ச்சி. அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பார்த்தா நம்மளுக்கு வந்து 6ஆம் தேதி 3வது மாதம் 2026 கரெக்டான ஒரு ஆண்டுகள் கிடக்கு. இது நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி உண்டான ஒரிஜினல் சனிப்பெயர்ச்சி. இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி முன்புறமா எல்லாரும் எடுக்க காரணம்னா, மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் மற்ற ஜாதகம் எல்லாமே இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அடிப்படையில் தான் ஜாத்தியை வர்த்திக்கிட்டு இருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தென் மாவட்டத்தில், நம்ம இங்கே நெல்லை மாவட்டம், இந்த சரௌண்டு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஓரளவு ஏரியாவில் வாக்கிய பஞ்சாங்கத்தை முழுசாக நம்புதாங்க. கொஞ்சம் தள்ளி போனால் திருக்கணிதத்தை அதிகமாக பாடுறாங்க. இப்போ அதுபடி தான் நிறைய விஷயங்கள் நடக்கு. சில கல்லூரிகளாக இருக்கட்டும், சில முக்கியமான ஒரு அதிகாரிகள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. சரி, அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்மளுக்கு இந்த 29ஆம் தேதி மார்ச் 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 சனி பகவான் பயிற்சி ஆகுதார். இப்போ இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமான்னு கேட்டால், திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க, ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்போ அதில் உள்ள நாளிகைகள், அதனுடைய கிரக நிலைகள், பாதங்களை பொறுத்து, நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில முன்ன வரையில திருக்கணித பஞ்சாங்கப்படி பலன் பலிக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்துறவங்க இருக்காங்க, அதனோட பலன் வித்தியாசமா இருக்கு. ஒரு சில ஜோசியர்கள் ஐயா நாங்கள் அங்கே பொருத்தம் பார்த்தோம், அங்கே எங்க ஜோசியர் வந்து பொருத்தம் இல்லை, நீங்கள் நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சாங்கங்கள் மாற்றங்கள் ஒரு குழப்பங்கள் வருது. நிறைய மக்களுக்கிடையே இப்போ ஜாதகம் பார்க்கவா வேண்டாமாங்கிறது ஒரு குழப்பங்கள் வந்துட்டு, என்னப்பா இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்ட, திருக்கணிதம் வாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே சேம் தான். அமாவாசை எதில் போட்டிருக்கு அதே தான் அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ரெண்டும் சேம் தான். பௌர்ணமி எப்படி அதே தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். கிரக நிலைகள் எல்லாம் சேம் தான். இந்த பெயர்ச்சிகள் அப்படிங்கிற வரையில மட்டும்தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு. இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் இப்ப சனி இடம்பெயர்வு இந்த ஆண்டு? அதாவது நம்மளுக்கு ஒரு பெயர்ச்சி ஆவதுக்கு முன்னகிட்டே அதோட வேலைகளை காட்டும்பாங்க. அதன் அடிப்படையாகவே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படியோட பலன்களை நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட அறிகுறிகள் முன்னகிட்டே காமிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ரீதியாக இப்போ 12 ராசிக்கு சனி பகவான் இப்போ வந்து கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகுதாரு. அதாவது குரு வீட்டுக்கு சனி போறாரு. குரு வீட்டில் சனி ஐக்கியமாக நட்பு கிரகம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னகிட்டி இதே சனி பயிற்சி 5 ஆண்டுகள் முன்னாடி ஒரு பயிற்சியில தனுசு வீடு, அதுவும் குருவோட வீடு தான், அங்க சனி பகவான் சேர்க்கை சேரையில கொஞ்சம் இந்த கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது. மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை நிறைய வந்தது. ஏன்னா குரு வந்து சனி இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க, சனிங்கிறது வந்து ஞானமா இப்படி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு. அதே மாதிரி குரு பகவான் வீட்டுக்கு, அதாவது மீனத்தோட வீடு, குருவோட வீட்டுக்கு இப்போ சனி வர்றதுனால உலக ரீதியாக ஒரு சில பிரச்சனை பார்க்கையில வர்ற அரசியலாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக சின்ன சின்ன இன்னல்கள் வரதான் செய்யும். அதுக்குண்டான வழிபாடுகள், தெய்வ வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நவுண்டுக்கிட்ட அதிகமாக தெய்வத்தை இன்னும் கொஞ்சம் வழிபட்டுக்கிடணும். இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கொடையை கையில் பிடிச்சிக்கிட்டோம், நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேலே பற்றக்கூடாது சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேலே படாது, நம்ம மேலே தெரிக்காது. இதேமாரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தெய்வத்தை கொஞ்சம் விரும்பி கும்பிட்டுக்கிடணும். அது நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும், நம்ம நெல்லை மாவட்டத்தை இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா செந்திலாண்ட வரது எப்பவுமே. 2வது நெல்லை அப்பர் கோயில் போயிட்டு வரலாம், கேட்டீங்களா? நல்லது கோமதி அம்பாள் சங்கரன் கோவில், கோமதி அம்பாள் ஆலயத்துக்கு போகலாம், சங்கர நாராயண வழிபடலாம். கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜா கோயில் போகலாம், கன்னியாகுமரி பகவதி கோயில் போகலாம். இப்படி தெய்வ அனுகூலங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்கள் நம்ம தப்பிக்க தான் முடியும். நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு ஆலோசகர் தான். நாங்கள் ஜோதிடத்தை ஒரு ஆலோசனை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி, இப்படி போனால் கரெக்டாக இருக்கும், இதில் ஒரு பல்ல இருக்குது, கவனம் போனால் கவனமாக போகிறாங்க, இதுதான் நாங்கள் சொல்ல முடியும், எங்களோட முடிஞ்சது. இப்போ நான் சொல்லக்கூடிய 12 ராசிகளில் ஒரு சில ராசி கஷ்டமாகவும் வரும், சில ராசி நல்லதாக இருக்கும். அதை கஷ்டப்படுறவங்க அது ரொம்ப வருத்தப்படுற வேண்டாம், கடந்து வந்துடலாம். தெய்வத்தை வழிபட்டு இந்த விஷயங்களை நம்ம கடந்து வந்துடலாம். கஷ்டங்கள் வந்து பிரச்சனை கடவுளை கும்பிடுறதுனால கொஞ்சம் அந்த பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும். பயிற்சியிலே நீண்ட நாட்களாக
ஒரு கட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சினா சனி பயிற்சி மட்டும்தான். 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பயிற்சி தான். அடுத்தது கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்து சனி. இந்த 7ஆம் இடத்து சனி தான் இந்த கண்டக சனிம்பாங்க. அதாவது 7க்குடிய சனி கரெக்டாக 7ஆம் முறையை பார்த்ததுனால கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி. கண்டக சனினா கண்டம் எதுவும் வருமோ அப்படின்னு நினச்சிலாம் பயந்துட்டு இருக்க மாட்டான். கண்டக சனிங்கிறது நார்மலாக இப்போ சிம்மத்தை விட்டு இப்போ வாராது, கன்னிக்கு வாரா அந்த கண்டச்சனி. இந்த கண்டச்சனியில் அதிகபட்சம் இவங்க வந்து லாங் ட்ராவல் வைக்கக்கூடாது, வெளிதூரம் பயணங்கள் வைக்கக்கூடாது, குறைச்சிடணும். ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது 1க்கு 2 3 திருப்பு யோசித்து முடிவெடுத்து தான் இறங்கணும். அதிக முதலீடு போடக்கூடாது. நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா போட்டு முதல் பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு 10 லட்சம் போட்டு பண்ணோம்னா யோசிக்கணும், போடக்கூடாது. கண்டகச்சனி நடக்கையில் என்ன பண்ணோம்னா ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை பின்னாடி துரத்தி வர்றவங்க ஏதாவது வழியில் நம்மளை ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திட்டு வருவாங்க. இதில் தான் இந்த கண்டச்சனிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கண்டச்சனியில் இருக்கிறவங்க அதிகபட்சம் 30 வயசு கீழே இருக்கிறவங்களா இருந்தாலும், படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், 30 வயசுக்கு மேலே அரசியலில் இருக்கிறவங்களா இருந்தாலும், சினிமா துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும், ஒரு பாடகராக இருந்தாலும், பேச்சாளர்களாக இருந்தாலும், உடல் ஆரோக்கியத்தில் அவங்களாம் ரொம்ப கவனம் வைக்கணும். இந்த கண்டகச்சனியில் இவங்களும் கட்டாயமாக யோகா பண்ணணும். நல்ல ஒரு ஜிம்முக்கு போகலாம், உடல் பயிற்சி பண்ணிக்கிடலாம், காலையில் எழுந்து வாக்கிங் போய்க்கிடலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டகச்சனி நடக்கிறதுனால அவங்க உடம்பு அவங்க பாதுகாத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும்னா ரத்தத்தில் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை வரும்பாங்க டாக்டர். பெண்களுக்கு அதுதான், ஆண்களுக்கு அதுதான். ஏதாச்சும் கிருமிகள் இருக்குது, சின்ன சின்ன ஒரு உப்பு வரது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. இப்படி ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஆனால் இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சேதத்தை கொடுக்காது, ஒரு பதட்டத்தை கொடுக்கும். இந்த பதட்டத்திலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உங்களுடைய ஆன்மீகமாக நீங்கள் இருந்து விடணும். இப்போ அடிக்கடி கோயிலுக்கு போவோம், 6 மாதம் ஒரு திருப்பு குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் அப்படி இருக்கிறவங்க 2 மாதம் ஒரு திருப்பு குலதெய்வம் கோயில் போயிட்டே இருக்கும். சில பேர் வருஷத்துக்கு ஒரு திருப்பு போவாங்க. அவங்கெல்லாம் குறைஞ்சது மாதம் குலதெய்வம் கோயில் போயிடணும். எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துடணும். வந்து வழிபட்டாலே அவங்களுடைய பாதம் அவங்க குலதெய்வம் பாதம் பட்டுட்டாலே, மண் பட்டுட்டாலே ஓரளவு ஒரு பாதிப்புலேருந்து ரிலீஃப் ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடகராசிக்காரங்க இருக்குது. பொதுவாகவே கடகராசிக்காரங்க லாங் ட்ராவல், வெளிதூரம் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்களில் நிதானம் வேணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது அவங்களுடைய வயிறு பிரச்சனைகள், கண்டகச்சனி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் பார்த்துக்கணும். பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், 2வது ஆண்களுக்கு தேவையில்லாத அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தப்படும் இந்த கண்டகச்சனியில். மற்ற மாரி ஆபத்தெல்லாம் கொடுக்காது, சின்ன சின்ன செலவை ஏற்படுத்தும், பதட்டத்தை ஏற்படுத்தும், தவிர பெரிய அளவுக்கு இன்னல்களை கொடுக்காது. இந்த கடகராசியில் பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க வீட்டில், சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் இருந்து இப்போ ஓடி ஒரு நடந்து வரக்கூடிய குழந்தைகளை கொஞ்சம் பாதுகாப்பாக பிள்ளைகளை பார்த்துக்கிடணும். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு பாலை கொதிக்க வச்சிருப்போம், அந்த பிள்ளை தட்டி விட்டு நம்ம மேலே வந்து கொடுக்கும். அதான் கண்டகச்சனி. பிள்ளை மேலே உடம்பு வந்துக்கும். இந்த கண்டகச்சனியை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆபத்து இல்லாட்டாலும் அது ஒரு ஒரு இதாகிடும், ஒரு வேதனை கொடுத்த பிள்ளைகளுக்கு. ஒரு குளிக்க போகிற இடம், சின்ன குழந்தைகள் கூட்டிட்டு ஒரு ஆற்றுக்கோ குளத்துக்கோ கடலுக்கோ குளிக்க போகிற இடங்களால ரொம்ப பிள்ளைகளை கவனம் பார்க்கணும். அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் பார்க்கணும். அந்த பிள்ளைகள் கடகராசி, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம பெரியவங்க குழந்தைகளை கரெக்டாக நல்வழிப்படுத்தி கரெக்டாக கொண்டு போயிட்டு வந்து அவங்க பிள்ளைகளுக்கு சேஃப்டி. நீச்சல் தெரிஞ்ச ஒரு வாலிப பையனே ஒரு கடலில் குளித்தாலுமே இந்த கண்டச்சனியை கவனம் வேணும், உள்ளே இருக்கும் இந்த கிரக நிலையில். அதனால் இந்த கண்டச்சனியில் இருக்கிறவங்க சேஃப்டி முக்கியம், கவனமாக இருக்கணும். எந்த காரியத்தையும் யோசித்து முடிவெடுக்கணும். இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, என்ன செய்யலாம். குறைஞ்ச ஒரு 2 ஆண்டுகளுக்கு மட்டும் அதிகமாக ட்ராவலை குறைச்சி பக்கத்தில் உள்ள ஆன்மீக ரீதியாக உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வந்து அவங்களோட உடற்பயிற்சிக்கு கொஞ்சம் மேலும் ஒத்துழைப்பு கொடுத்து கவனமாக இருந்துக்கிட்டாலே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 58% பரவலாமல் இருக்கும் இந்த ஆண்டு பயிற்சி. சுபம்.